ஓம் சாய்ராம். ஒரு கோவில், அந்த கோவில் கட்டப்பட்டது என்று சொன்னால் ஒரு எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை. அதிலும் பாபாவினுடைய கோவில்கள் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கட்டப்பட்டு வருகிறது. அதில் என்ன நன்மை? கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் இப்பொழுது நம்முடைய பாபாவினுடைய கோவில்கள் உலகெங்கிலும் மிகவும் அதிகமாக ஒரு விநாயகர் கோயில் போல கட்டப்பட்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இப்படியாக கோவில்களை கட்டப்படுவதனால் என்ன நன்மை என்று நாம் பார்த்தோமானால் ஒவ்வொன்றாக பார்த்து வருவோம். அதாவது ஒரு கோவிலால் எத்தனை பேர் வாழ்வு மலர்கிறது என்றால், பூ உற்பத்தி செய்பவர், மாலையாக கட்டுபவர், அதனை விற்பனை செய்பவர், அர்ச்சகர், அர்ச்சனை சீட்டு கொடுப்பவர், கோவிலுடைய காவலாளிகள், தேங்காய் விற்பனை செய்பவர், ஊதுபத்தி உற்பத்தி செய்பவர், அதனை விற்பனை செய்பவர்கள், மொத்தமாகவும் சில்லறையாகவும் கூட. பிறகு கற்பூரம் உற்பத்தி செய்பவர்கள், அதனையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்பவர்கள், சந்தனம், குங்குமம், பழ வகைகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்தும் விற்பனை செய்தும் வருபவர்கள், பூஜை தட்டுகளை விற்பனை செய்பவர்கள், உற்பத்தி செய்பவர்கள், பிறகு வாழை மரம் வளர்ப்பவர்கள், அவற்றை விற்பனை செய்பவர்கள், கோவிலை சுற்றி கடை வைத்து எல்லா பொருள்களையும் விற்பனை செய்பவர்கள். இதிலே மாற்று மதத்தவர்களும் அடக்கம் என்பதையும் நினைவிலே கொள்ளுங்கள். வாசலில் அல்லது அதை சுற்றி யாசகம் செய்பவர்கள், கோவிலுக்கு வருபவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை தருகின்ற வாகன உரிமையாளர்கள், அதனுடைய ஓட்டுநர்கள், கோவிலை நேரத்துக்கு நேரம் சுத்தப்படுத்தும் ஏராளமான ஊழியர்கள், மடப்பள்ளியில் மற்றும் சமையலில் ஈடுபடும் அத்தனை ஊழியர்களும், பிறகு தினம்தோறும் கோவிலில் கிடைக்கும் உணவினை, பிரசாதத்தை நம்பியிருக்கும் எத்தனையோ ஏழை குடும்பங்கள், கோவிலிலே பணிபுரிகின்ற சின்ன சின்ன ஊழியர்கள் தொடங்கி முகமையாளர்கள் வரை, உண்டியலில் சேரும் பணத்தினை எண்ணுபவர்கள் வரை, ஓதுவார்கள், நாதஸ்வர தவில் கலைஞர்கள், ஒளி அமைப்பாளர்கள், சிற்பக் கலைஞர்கள், ஓவியர்கள், கட்டடக் கலைஞர்கள், ஆச்சாரிமார்கள், இப்படி கோவில்களால் ஏராளமான மக்கள்களுக்கு ஜீவனோபாயம் கிடைக்கிறது என்பதால் தான் அன்றைய மன்னர்கள் பிரம்மாண்டமான கோவில்களை உருவாக்கினார்கள். இது இன்றைக்கும் கூட நம்முடைய பாபாவினுடைய ஆலயங்களை எழுப்பி அதன் மூலமாக எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ ஊர்களிலே, எத்தனையோ நாடுகளிலே இப்படியாக இந்த கோவிலை சுற்றி நிறைய தொழில் வளம் இருப்பது மட்டுமல்ல, வருகின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் நம்பிக்கையை ஊட்டி அவர்களுடைய வீட்டிலும், அவர்களுடைய தொழிலிலும், அவர்களுடைய குடும்பத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய நிறைய உபாயங்களை இந்த ஆலயம் செய்து வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதுபோலத்தான் இன்றைக்கு நம்முடைய வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரமும் கூட நம்பிக்கை நாயகமாக, நடுநாயகமாக, சாயி பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது. இதுதான் கோவில் கட்டுவதற்கான ஒரு உத்தி, தேவை. அது தேவை, அந்த தேவை அதிகமாக தேவை. அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது. இன்னும் அது பல்கி பெருகும். இதுபோல வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் அநேகமாக அதிக இடங்களிலே பரவும், அது விரவும், அது மிகவும் மிகவும் நேர்த்தியாக, பூர்த்தியாக, தொடர்ச்சியாக, மகிழ்ச்சியாக, ஆரவாரமாக பாபாவினுடைய புகழை பாடி, அற்புதங்களை சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த நம்பிக்கையை விதைத்து நல்ல வாழ்க்கை அமைய அது உதவும் என்பது திண்ணம். ஜெய் சாய்ராம்.